கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டிவைஸ் மூலிமா உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த டெய்லி டிவைஸ் ஊழியத்து மூலிமா டெய்லி கர்த்தருடைய வார்த்தை கேட்குறேன், பார்க்குறேன், விசுவாசிக்கிறேன். உங்களை யாவரையும் அடியேன் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சரி பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்க விடுதலைக்காக ஜெபிக்குவாக பரிசுத்த வேதாகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து உங்க விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷம் 21 22 மேத்யூ சாப்டர் 21:22. அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மேலும் நீங்கள் விசுவாச உள்ளவர்களா ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். ஆமேன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இங்க தேவனுடைய வார்த்தை பாருங்க. நீங்க விசுவாசத்தோடு ஜெபத்துல அப்பாவை பார்த்து, ஏசப்பாவை பார்த்து எதெல்லாம் நீங்க கேட்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் உங்க உள்ளத்துல ஒரு கேள்வி எழுப்பலாம். அப்ப இவ்வளவு நாங்க ஜெபிக்காம இருக்கிறோமா? ஏசப்பா கிட்ட நாங்க கேட்காம இருக்கிறோமா? எவ்வளோ வருஷமா, எத்தனோ காலமா நாங்கள் சில காரியத்துக்காக, சில விடுதலைக்காக, சில அற்புதத்துக்காக, சில ஆசீர்வாதத்துக்காக, சில சுகத்துக்காக பல மாதமா, பல காலமா, வருஷமா ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க ஜெபத்துக்கு பதில் வரவில்லை. எங்க ஜெபத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை. நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சுகம், விடுதலை பெற்றுக்கொள்ள முடியலை. எங்களுக்கு குழப்பமா இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, மேலும் நீங்கள் விசுவாசங்களா ஜெபத்துல எவைகள் கேட்கிறீங்களோ அவங்களை பெற்றுக்கொள்வீங்க. நீங்க ஜெபிச்சிருக்கலாம், கண்ணீர் வச்சிருக்கலாம், உபவாசம் இருக்கலாம், நீண்ட வருஷ காலமா ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனா உங்க ஜெபத்துல விசுவாசம் இருக்குதா? தேவன் அற்புதம் செய்யத்தக்கதாக, நீங்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுக்கு ஆண்டவர் மேல உங்க ஜெபத்துக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? ஆமேன். விசுவாசம் இல்லாத ஜெபம் செத்தது பிரியமானவர்களே. கவனிங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஊழியத்துல அவங்களுக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகிவிட்டது. குழந்தை பாக்கியம் இல்லை. அநேக டாக்டர்களை தேடி போனார்கள், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தார்கள், பல லட்சம் பணங்கள் செலவு பண்ணாங்கள். கடைசியா டாக்டர் சொல்லிவிட்டார்களாம், உங்களுக்கு லைஃப் லாங் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனி அந்த ஆசை வைக்காதீங்க, விட்டுடுங்க சொல்லிட்டாங்களாம். யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க சபைக்கு வந்தாங்க. கர்த்தர் அவங்களோட பேச ஆரம்பித்தார். உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வருகிற வருஷத்துல ஒரு ஆண் குழந்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். குழந்தை கல்யாணம் 5 வருஷம் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, டாக்டர் போனாங்க, பணம் செலவு பண்ணாங்க, நடக்காத ஒரு காரியம். ஆனா தேவன் வாக்கு கொடுத்தார், வர வருஷம் நீங்க விசுவாசித்தால் ஒரு ஆண் குழந்தை கொடுக்குறேன்னு. பிரியமகளே, அந்த கணவன் மனைவிக்கு இந்த வார்த்தை சொல்லி ஜெபித்து விசுவாசிக்க சொன்னோம். தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. 5 வருஷம் திருமணமாய் குழந்தை பாக்கியல, டாக்டர்ல முடியாது சொல்லிட்டாங்க. ஆனா தேவன் சொன்னபடி ஒரு ஆண் குழந்தை கொடுத்தது மாத்திரமில்லை, 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை கொடுத்தார். இன்னைக்கு அவங்களுக்கு 2 குழந்தையோட ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? விசுவாசத்தோடு ஜெபத்துல நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ, எதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்துல கூட விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? அற்புதம் பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தப்படலாமா? கண்களை மூடி, பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, அதிசயங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனே, இதோ இந்த டெய்லி திவசம் முடித்து மூலியமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜெபத்துல இப்ப எதெல்லாம் கேட்டு கொடுக்கிறாங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒருத்தர் மேல இறங்க முடியாது ஜெபிக்கிறப்பா. இதோ விசுவாசத்தோடு வேலைக்காக, பிசினஸ்க்காக, குடும்பத்துக்காக, அன்றைய திருமணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, அன்றைய வியாதிலிருந்து ஒரு சுகத்துக்காக, அன்றைய கடப்பிலிருந்து ஒரு விடுதலைக்காக, எந்தெந்த காரியத்துல ஒரு விடுதலை வேணும், இது ஒரு அற்புதம் வேணும், இதுல ஒரு சுகம் வேணும் என்று விசுவாசமா ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களோட வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சோத்திரப்பா. உங்களுடைய அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கா சோத்திரம். நீங்க அப்படியே செய்து விட்டுருக்கா சோத்திரப்பா. எல்லாம் மகிமை உமக்கே உண்டாகட்டும். நல்ல பிதாவே, ஆமென். God bless you.